பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். பாஜகவில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஏதாவது மாற்றப்பட போகிறார் அப்படின்ற மாதிரி தகவல் இருக்கா? வழக்கமாக ஒரு தேர்தல் முடிந்த பிறகு இந்த மாதிரி விஷயங்கள் கிளம்போம். இப்போதான் தலைவரானார், அவர் 3 வருஷம் கூட முடியல. ஆனால் அவர் தலைமையின் கீழ் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி பெறவில்லை என்ற குமரல் அல்லது குரல் எழுந்திருக்கலாம். எனக்கு தெரிந்தவரை அப்படி ஒன்றும் தகவல் இல்லை. ஆனால் என்ன கிளப்பி விடுறாங்கன்னா, அவர் கவர்னராக போகிறார், ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு அவர் கவர்னராக்கி விட்டு பாஜக தலைவராக யாராவது ஒரு புதிய இளைஞர்னா கட்சியில் RSS பேக்ரவுண்டில் அல்லது பாஜகவில் இணைந்து நீண்ட வருடமாக பயணிக்கிற ஒரு நபர் தலைவராக வரலாம்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. நடக்குமான்னு தெரியல. ஆனால் நயினார் நாகேந்திரன் கவர்னர் ஆனால் அது அவருக்கு தான் மிகப்பெரிய வளர்ச்சியாக பார்க்கணும். இல்லை, அது கவர்னராக வருது நயினார் விரும்புவாரா இல்லை மாநில தலைவராக தொடர்றது விரும்புவாரா? ஏன்னா நயினாருக்கு இப்போதைக்கு பாஜகவில் போட்டியாளர் அப்படின்றது அளவுக்கு யாரும் இல்லை. ஏன்னா அண்ணாமலை தனியாக ஒரு இயக்கம் தொடங்கிட்டாரு. அதனால அந்த த்ரெட்டோ அந்த மாதிரியான உள்ள அரசியல் பெரிய அளவுக்கு எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இப்போ நயினாருக்கு இல்லைன்னா, அவர் மாநில தலைவர் அந்த அரசியலை மையப்படுத்தி செல்வதற்கான பெரும்பாலும் விரும்புவாங்க. ஏன்னா தமிழிசையெல்லாம் அப்படி தானே விட்டுட்டு வந்தாங்க. மாநில அரசியல் தான் அவருக்கு பிடித்தமானதாக இருக்கலாம். ஆனால் அவர் மத்தியில் துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். ரெண்டாவது, நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜக தலைவராக இன்னொரு கட்சியிலிருந்து வந்தவர். தலைவரான பிறகும் ஒரு பெரிய எழுச்சி வரலன்ற ஒரு சின்ன குறை இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டின் மீது கவனம் செலுத்தியதனாலே பெரிய கேள்விக்குறி தான். ஏதோ வந்தார் நயினார், ஏதோ செயல்பட்டார், அப்படி கொண்டு போயிடலாம். அதை தாண்டி ஒன்றும் விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருக்கு எதிரி இல்லை. நீங்கள் சொன்னது உண்மைதான், த்ரெட்டு மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் வயது 60 கடந்து விட்டார். அவருக்கு இன்னொரு 5 வருட அரசியலில் இங்கே என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நேரத்தில் மீண்டும் ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வரும். சட்டமன்ற தேர்தல் உடன் வந்தாலும் அது எப்படி பாஜக அணுகுன்னு நமக்கு தெரியல. ஆனால் தகவல் பரவுது, கவர்னர் ஆனால் அவர் உண்மையில் லக்கு தான். மாநில அரசியலை விட ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு 5 வருஷம் கவர்னர் வந்தார்னா அது ஒரு பெருமை தானே. ஆளுநர் அர்லேக்கர் மதுரையில் போய் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்லாம் அழைத்து ஆலோசனையில் ஈடுபட்டது பெரிய பரபரப்பாக அரசியலில் ஓடிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் விமர்சனம் இருக்குது, அமைச்சரவையில் பங்கேற்றவர்கள் விமர்சனம் இருக்குது. ஆனால் ஆட்சிக்கு ஆதரவு தரக்கூடிய கட்சியின் குரல் ரொம்ப பயங்கரமாக ஒலிக்குது. ஆளுநர் அழைத்தால் அவரை நீங்கள் போய் பார்த்து ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றால் அதிகாரிகளுக்கு சம்மன் அளிக்கப்படும் அப்படின்னு சு வெங்கடேசன் சொல்கிறாரு. என்ன இந்த அளவுக்கு ஆளுநருக்கு எதிரான ஒரு பலத்த குரலை எழுப்புறாரு? காரணம் என்ன? மதுரையின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய MP சு வெங்கடேசன் சொன்னது பரபரப்பாக ட்ரோல் ஆகுது. யாரை கண்டிக்கணும், யாரை கண்டிக்கக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது. அந்த லாஜிக் தான் சு வெங்கடேசன் சொன்ன கருத்துக்கு பொருந்தலை. என்னென்னா, மதுரையில் கவர்னர் அர்லேக்கர் போகிறார். அது புரோட்டோக்கால் படி SP கலெக்டர்லாம் போவாங்க. அவர் ஒரு ஆலோசனை கூட்டம் ஒரு 2 மணி நேரம் நடத்துகிறார். இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்க வேண்டியது திமுக, அதிமுக எதிர்கட்சிகள், பிரதான எதிர்கட்சிகள். ஒரு மாநில கவர்னர் எங்கேயோ கோயிலுக்கு போகிறார், குளத்துக்கு போகிறார், ஓகே, அங்கே போய் ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாருன்னா அதை கண்டிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு திமுக கிட்ட, அதிமுக கிட்ட இருக்குது, காங்கிரஸ் கிட்ட இருக்குது. என்னென்னா, ஒரு ஆளும் கட்சியில் இருக்கிற ஒரு அமைச்சரும் கடுமையாக கண்டித்திருக்கார். நிர்மல்குமார் கடுமையாக கண்டித்திருக்கார். கவர்னருக்கு ஆய்வு செய்வதற்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டார். ஆனால் சு வெங்கடேசன் சொன்னார் பாருங்க, அதிகாரிங்க கலந்துக்கிட்டால் அவங்களுக்கு சம்மன் அனுப்புவோன்னு. இந்த கூட்டத்தை நடத்திய அர்லேக்கரை கண்டித்து மாபெரும் போராட்டம் மதுரையில் வெடிக்கும், இல்லை தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நடத்தும்னா அது லாஜிக். நீங்கள் அதிகாரிகள் போகக்கூடாதுன்னா, ஒரு கவர்னர் அழைத்தால் DGPயே போவார், கவர்னர் அழைத்தால் சீஃப் செக்ரட்டரியே போவார். அப்படி இருக்கும்போது SP கலெக்டர்லாம் போக முடியாமல் சாரி சார் வரமாட்டோன்னு சொல்ல முடியுமா? அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குதுன்னா அதுவே நமக்கு சந்தேகமாக இருக்குது. விருப்பப்பட்டால் 2 தடவை பாடிட்டோம் அப்படின்னு சபாநாயகர் சொல்கிறார். அது என்னங்க பாடுறது, என்னங்க தப்பு? பரவாயில்ல, தேசியம் தானே, பாடட்டுங்கிறார். அப்போது ஆளுங்கட்சியே கவர்னருடன் சமரசம் செய்து கொள்வதற்கு அல்லது சமாதானமாக போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது, அமைச்சர் நிர்மல்குமார் கண்டித்தார் என்பதை தாண்டி என்ன பண்ண முடியும்? அதை தாண்டி ஒன்றும் கிடையாது, ஒரு கண்டனம், அவ்வளோதான். ஆனால் ஒரு பொறுப்பு கவர்னராக இருப்பவர், அது பொறுப்பு கவர்னர் தான் சரி, அப்பாயின்மெண்ட் இவர் தான் கவர்னர், நிரந்தர கவர்னராக இருந்தாலும் சரி, ஆனால் அவருடைய நோக்கம் வேறு. அவர் ஏதோ ஒரு குட்டையை கலக்கிட்டு இருக்காரு. இவர் கவர்னர் அர்லேக்கர் மாற்றப்பட போகிறாருன்னு ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வேறு கவர்னர் வரப்போகிறான்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் பழைய கவர்னர் RN ரவியே வந்தாலும் ஆச்சரியப்பட முடியாதுன்னு டெல்லியில் பேசிக்கிறாங்க.
இவர் ஏன் மாற்றப்படுகிறார் என்பதுக்கு மிகப்பெரிய கேள்வி. ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் ஏன் இவரை வந்து தமிழ்நாட்டில் பொறுப்பு கவர்னராக போட்டாங்க அல்லது நிரந்தரமாக இங்கேயே அப்பாயின்ட் பண்ணலாமேன்னு தெரியல. ஆனால் இவருடைய செயல்பாடுகள் மத்தியிலே பிடித்ததா பிடிக்கலையான்னு தெரியல, மாற்றப்பட போகிறார். இந்த சூழலில் இப்படி ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு கவர்னர் ஏற்பாடு செய்கிறார் என்றால் ஆளுங்கட்சியோட எதிர்கட்சிகளை ஏறி அடிக்கணும், விடவே கூடாது. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஃபைல் வந்தால் கையெழுத்து போடணும், இதை தாண்டி ஒன்றும் கிடையாது. உச்சநீதிமன்றம் பல முறை இப்படி தீர்ப்பு எழுதியிருக்கிறது, தலையில் குட்டி இருக்கிறது. அமைச்சரவை சொல்வதை கேட்பதற்கு தான் கவர்னர். புதுசாக நீங்கள் கண்டுபிடிச்சி எதுவும் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லைன்னு பல முறை சொல்லியாச்சு. ஆனால் இவங்களுடைய நோக்கம் என்ன? வேறு ஏதோ நோக்கத்திற்காக கவர்னர் செயல்பட்டிருக்கிறார், ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறார். இதன் பின்னாடி இருக்கிற விஷயத்தை எதிர்கட்சிகள் கண்டறிந்து நல்ல குரல் கொடுத்தான்னு வச்சுங்களேன், ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி இருக்கும். அதை விட்டுட்டு அதிகாரிகள் சம்மன் அனுப்பணும் புதுசாக ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க. இத்தனைக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு எம்பி, 2 முறை எம்பி ஆந்தவர், அவருக்கு வந்து நல்ல விஷயம் தெரியும், எதை கண்டிக்கணும் எதை கண்டிக்கக்கூடாது. அவரே அப்படி தடுமாறி அதிகாரிகளை மிரட்டுவது என்பது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அழகே இல்லை. நீங்கள் வந்து ஆளும் கட்சிக்கு நெருக்கடி கொடுப்பதற்கு எதிர்க்கட்சிகள் ஆளுநர் விவகாரத்தை கையில் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் ஆளுங்கட்சி பண்ணுற செயல்பாட்டில் அவங்களே படாத பாடுபட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ அதிமுக அவங்க கட்சியே காபந்து பண்ணுமா, யார் வெளியில் போகிறாங்கன்னு பார்க்குமா, அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு பார்க்குமா, அதை விட்டுட்டு இன்னும் போய் இன்னொரு பகையை இழுத்துக்கிற மாதிரி பாஜக கண்டிக்கிறேன், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நினைப்பாங்க. திமுகவும் இன்றைக்கி அந்த மாதிரி சூழலில் தான் மாட்டிகிட்டு இருக்குது. இதில் அதிமுகவில் இன்றைக்கி செங்கல்பட்டு நிர்வாகிகள் கூட்டம்லாம் வச்சு நடத்திருக்கிறாரு. வழக்கம் போலவே தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி கட்சியிலிருந்து போகிறவர்கள் போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி போகிறாங்களா அங்கே பட்டாசை கொளுத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையில் மதுராந்தகத்தில் நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும், புதிதாக இருப்பவர்கள்லாம் உத்வேகத்துடன் பணியாற்றுங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்ன எடப்பாடி திட்டம் வைத்திருக்கிறார்? எடப்பாடி பழனிசாமி அவருடைய திட்டத்தை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. என்ன திட்டம் வச்சிருக்க முடியும்? ஒரு திட்டமும் கிடையாது. இல்லை, வெற்றி பெற வேண்டும் அப்படின்லாம் ஒரு தகவல் சொல்கிறாருன்னா அப்போ ஒரு உத்தி, ஒரு திட்டம், ஒரு பிளான், வேறு என்ன மாதிரியான புதியவர்களை வைத்து அதிமுகவை வளர்ப்பதற்கான ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறார்? பத்திரிகைகளுக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். மதுராந்தகத்தில் அதிமுக வெற்றி பெறும் அல்லது வெற்றி பெறுவதற்கு உழைக்க வேண்டும், கடுமையாக உழைத்தால் வெற்றி பெற்று விடலாம். இதெல்லாம் வந்து மீடியாவில் போட்டுக்கலாம். மற்றபடி அவர்கிட்ட ஒரு திட்டமும் கிடையாது. இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இது தன்னிடம் இருக்க வேண்டும், இதுதான் அவருடைய திட்டம். இதை தாண்டி ஒரு திட்டம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா யாரும் கண்டுபிடிச்சா தான் சொல்லணும். ஏன்னா அதிமுகவில் இருக்கிறவங்க முன்னணி நிர்வாகிகள், உழைக்கக்கூடியவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அந்த முகமாக அந்தந்த மாவட்டத்தில் தெரியப்பட்டவர்கள் எல்லோரும் வெளியே அனுப்பிச்சிட்டு போகிறவங்க போட்டோன்னா அந்த கட்சி அப்படி இருக்கும். கட்சியில் இருக்கிறவங்கள வெளியே அனுப்பாமல் இருக்கிறது ஒரு டெக்னிக். அப்புறம் வெளியில் இருக்கிற ஆட்களை உள்ளே இழுத்து போடு இன்னொரு டெக்னிக். வெளியில் இருக்கிற ஆட்களை வந்து உள்ளே கூட இழுத்து போட வேண்டாம் சார், அது ரொம்ப சிக்கல், அவன்லாம் நல்லவன் இல்லை, அவன் சிக்கல் பிடிச்சவன், நுரண்டு பிடிச்சவன்னு சொல்லலாம். ஆனால் இருக்கிற ஆட்களை வெளியே அனுப்புறீங்க, போகிறவங்க போட்டோன்னா எடப்பாடியோட திட்டம் என்ன? ஒன்றும் கிடையாது. கட்சியுடைய பொதுச் செயலாளர், அதாவது முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள், அதில் சிக்கிக்கிட்டு தவிக்குது அதிமுக. விஜய் ஆட்சி பிடித்தவுடன் அதிமுக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யலை. அடுத்து வேலுமணி சிவி சண்முகம் தரப்பும் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கணும். விஜய் என்ன மூவ் பண்ணுறாருன்னு வெயிட் பண்ணியிருக்கணும். அவர் பாருங்க, அவங்களை கூட்டிட்டு வந்து 25 பேர் ஓட்டு போட வச்ச பிறகு அவங்களை நடுரோட்டில் விட்டார். இது நம்ப வைத்து கழுத்தறுத்ததற்கான சமம். ஒன்று, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தானே எல்லாரும் போய் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ எந்த அடிப்படையில் நம்பிக்கையில் போய் சேர்றாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஏதோ விஜய் இன்னும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், அவர் நமக்கு மீண்டும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நம்பி தானே ரிசைன் பண்ணிட்டு போய் நிற்கிறாங்க. அதிமுகவில் வந்து போராட்ட குணமே கிடையாதுங்க. அது வந்து ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது. இப்போ திமுகன்னா ஒரு சமூக நீதி, ஏழை பாழை மக்களுக்கு போராடுகிற கட்சி, இல்லை மைனாரிட்டி சமூகத்திற்காக இனத்திற்காக போராடுகிற கட்சி, இப்படி ஒன்று வச்சுக்கலாம். அப்புறம் பெண் கல்வி, பெண் சுதந்திரம், என்னத்தையாக சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழர் உரிமை, தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை திமுக போராடி ஜெயிக்கும், போராடும், இப்படி தான் சொல்லிக்கலாம். நீங்கள் அதிமுகவுக்கு என்ன கொள்கை? திமுக எதிர்ப்பை தவிர வேறு கொள்கையே கிடையாது. திமுக மட்டும்தான் அவங்களுக்கு எதிர்ப்பு. ஆனால் அதுக்கே தான் இப்போ 2 ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருக்காங்களே. ஒன்று போகிறவங்க போட்டுன்றது வச்சுட்டு இருக்கிறது எடப்பாடி ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் வச்சுருக்கிறாரு. போகிறவங்கெல்லாம் நீங்கள் திமுக கூட சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க பார்த்துருக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ரப்பர் ஸ்டாம்பை கொடுத்துட்டு போகிறாங்க. அது தானே இருக்குது. அந்த மாதிரி, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு திமுக எதிரான நிலைப்பாட்டை தவிர வேறு எந்த கொள்கையும் அதிமுக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கட்சி உள்நாள் நீடிச்சு பெரிய விஷயம். காரணம் ஒரு கவர்ச்சி அரசியல். எம்ஜிஆர், ஜெயலலிதா. எடப்பாடிக்கிட்ட அந்த கவர்ச்சி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கலாம்னா, இவ்வளோ பெரிய கட்சி, திமுகவோட வலிமையான
ஒரு மக்கள் கூட்டம், தொண்டர் கூட்டம் வைத்திருக்கிற கட்சி எப்படி வழி நடத்தணும் அப்படின்றது ஒரு அரவணைப்புன்னு ஒன்று இருக்கணும். ஜெயலலிதா எத்தனையோ முறை சொல்லிட்டோம், ஜெயலலிதா அவர்கள் ஆரம் வீரப்பன் எப்படி ஜெயலலிதா எதிர்த்தார் எல்லாரும் தெரியும். அந்த ஆரம் வீரப்பனை 91 ஆட்சி பிடித்த பிறகு இடைத்தேர்தலில் நிற்க வைத்து அமைச்சராக்கினார். விஎன் ஜானியை ஜெயலலிதாவுக்கு எதிராக முன்னிறுத்தியவர் முத்துசாமி. அந்த முத்துசாமியை 91-96 எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அமைச்சராக்கணும் ஜெயலலிதா. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், எஸ்டிஎஸ் உள்பட எல்லாரையும். ஆனால் ஜெயலலிதாவுக்கு அந்த அம்மாவுக்கு இருக்கிற உச்சபட்ச அந்த என்ன சொல்கிறது, என்ன வேணால் சொல்லிக்கலாம், அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் எடுத்ததே இறுதி முடிவுன்னு சொல்லி செயல்பட்ட ஜெயலலிதாவே இவங்களெல்லாம் அனுசரித்தாங்க. எப்போது? 45, 46, 47 வயசில். ஆனால் இவருக்கு என்ன வயசு? ஸோ கட்சியில் இருக்கிறவங்க எப்படி இருந்தால் நம்மக்கிட்ட சரியாக இருப்பாங்க, அல்லது நம்ம எப்படி அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு மனிதராக இருக்கார், பிடிவாதமாக இருக்கார். யார் வேணா போங்க. இப்போது அந்த 25 பேர் ஓட்டு போட்ட பிறகு திரும்ப மன்னிப்பு கடிதம் கொடுத்து உள்ளே வந்தாங்கள்ல, அப்பவும் தவறு பண்ணுறாங்க வேலுமணி டீம். என்னென்னா, உள்ளே இருந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஒரு பொதுக்குழு செயற்குழு கூட்டி சட்ட ரீதியாக இவரை வெளியே தள்ள முடியுமான்னா அதில் தோற்று போயிட்டாங்க. அப்படி முயற்சி எடுத்தால் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு பயம் வந்துடுச்சு வேலுமணி சி வி சண்முகம் டீமுக்கு. உள்ளுக்குள் இருந்து எடப்பாடி பழனிசாமியை அகற்ற முடியுமா முடியாதான்றது இவங்கள அந்த டெஸ்ட்டுக்கே வரல, அந்த சேலஞ்சுக்கே இவங்க தயாராக இல்லை, காலிட்டாங்க. அவர் சொகுசாயிட்டார். ஸோ லீகலாக அவர் வெளியே தள்ளுவது கஷ்டம்னு சொல்லி வந்தாங்களா நமக்கு தெரியல, மேபி உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ அவரை நகர்த்த முடியாது, விட்டுருவோம், இவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க. இப்போ வேலுமணி குழப்ப நிலையில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்ன பண்ணுவோம், ஒன்றுமே பண்ணாது, அமைதியாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை. எனக்கு தெரிந்தவரை இப்போ இன்றைக்கி வைகை செல்வன் வெளியே போயிருக்கார். இதனால் அவருக்கு அவர் சொல்லுவார், வைகை செல்வன் போனால் என்ன, இன்னொரு செல்வனை என்னால் உருவாக்க முடியும்னு நினச்சிக்கலாம். ஆனால் இந்த கட்சியினுடைய நிலைமை செயல்பாடு நம்ம ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரலாம் 2029. அப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போகிறார், இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு, இப்போ தன் கையில் இருக்கல இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு என்ன முடிவெடுக்க போகிறாரு மிகப்பெரிய கேள்வி. அதிமுக என்ற கட்சி இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும்? இப்போ திமுக ஆளுங்கட்சியாகி இப்போ தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற பணபலம் இருக்கும், படைபலம் இருக்கும், அவங்க செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவில் நல்லா சம்பாரித்த புதுக்கோட்டை விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இப்போ எல்லாம் ஓடி போய் சேர்றாங்கன்னா நீங்கள் மற்றவங்க கதி என்னன்னு பார்த்துங்க. யாரும் வரமாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக போர்டு போட்டுக்கிட்டு அங்கே சேலத்துலேயோ சென்னையிலேயோ இங்கே இருக்கலாமே தவிர மிகப்பெரிய கட்சி அழிகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லை அவருக்கு. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சரை அவதூறாக பேசினார் என்று ஆர்எஸ் பாரதி சொன்னார். என் மேலெலாம் அவதூறு வழக்கு எத்தனையோ 14 வழக்குக்கு மேலே இருந்து ஜெயலலிதா ஆட்சி காலத்திலே ஜெயலலிதாவே என்னை கைது பண்ணல அப்படின்லாம் பேசியிருக்கிறார். இன்னும் யாரெல்லாம் கைது பண்ண போகிறாங்க? இதில் இன்னொரு தகவல், ஏவாவில் தேடுகிறார், அவர் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்? அதாவது தமிழ்நாட்டில் புதிதாக அமைந்திருக்கிற விஜய் அரசாங்கம் என்ன முடிவோடு செயல்படுதுன்னு தெரியல. அதாவது அந்த அரசாங்கத்தில் இருக்கிற அல்லது அந்த அமைச்சர்கள் இருக்கிற எம்எல்ஏக்களை இழுத்து கவர்னர் ஆட்சி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு திமுக ஒரு முயற்சித்ததாக ஒரு தகவல் பரவி கிடக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை, அது யாராவது வெளிப்படுத்தினா உண்மை. அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் பே சண்முகம் சொன்னார், நேற்று கூட பேசணும், ஆட்சி விரைவில் கவிழும், ஆட்சி மாற்றம் வரும், தேர்தல் வரும் அப்படின்னு திமுக தலைவர் பேசியதற்கு இதுதான் காரணமாக இருக்கும்னு அனுமானமாக தான் சொன்னார். ஆனால் தாவேக்காவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் இழுத்து வெளியே கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்படுகிறதுன்ற பேசுபொருள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட சாதாரண மாவட்ட நிர்வாகி வரைக்கும் பேசுகிறாங்க, அந்த ஆட்சி நிலைக்காதுன்னு. இது திமுக செய்கிற தவறு, அவசரப்படுகிறது, நம்ம நேற்று பேசிட்டோம். ஆனால் இவங்க அதுக்கு மேலே ஒரு படி மேலே போகிறாங்க. மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, வாக்குறுதி நிறைய கொடுத்துருக்குறோம், இந்த ஆங்கிளில் ட்ராவல் பண்ணலாம், திமுகவை கண்டுக்காம விட்டுறலாம், மக்கள் நிராகரித்து விட்டார்கள் அப்படின்ற எண்ணம் இல்லாமல் இப்போ ஒருமையில் பேசினார், அவதூறாக பேசினார், கைது பண்ணுறீங்க. திமுகவுடைய முன்னாள் எம்பி ஆர்எஸ் பாரதி பேசின வார்த்தை சரியான வார்த்தை. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அவர் மீது அத்தனை வழக்குகள் இருந்தன, திமுக தலைவர் ஸ்டாலின் மீது அவதூறு வழக்குகள் இருக்குன, நிறைய கட்சி நிர்வாகிகள் மீதும் போட்டிருக்கலாம் அவதூறு வழக்குகள். அதாவது 2006 to 2011 நாஞ்சில் சம்பத் மீது அவதூறு வழக்கு போடப்பட்டு 1-2 வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. ஆனால் பல வழக்குகளில் கோர்ட்டு தான் அலைய விடுவாங்க. கோர்ட்டில் அலைய விடுவது தான் ஒரு அரசாங்கத்தோட டெக்னிக்காக இருக்கும். ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ அரசாங்கம் கைது செய்திருக்கிறது, அவதூறாக பேசினார். அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறதுனால், சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ஆன்டிசிபேட் பெயில் போட்டார், அது தள்ளுபடி ஆயிடுச்சு, அந்த அடிப்படையில் போய் கைது செய்து விட்டார்கள்.
இப்படி நீங்கள் அவதூறாக பேசியவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு 6 முன்னாள் அமைச்சர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு திட்டம் வைத்திருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அதில் நீங்கள் சொன்ன முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர் சிங்கப்பூரில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டார், இருதய சிகிச்சை செய்ய வேண்டும் சொல்லி படுத்துக்கிட்டார். பயந்து போய் படுத்தாருன்னு ரொம்ப அசிங்கம். அதாவது திமுக சமீபத்தில் RS பாரதியே சொல்கிறேனே, இந்த அதிமுக ஆட்சியின் போது அவர் மீது ஒரு வழக்கு போடப்பட்டது. அவர் கொஞ்சம் தடித்த வார்த்தையை பயன்படுத்தி விட்டாங்க. அங்கே போய் வீட்டுக்கு போனாங்க. அவர் முதல் நாள் ராத்திரி 11 மணிக்கு தகவல் போய்விட்டது, உங்களை கைது செய்ய போகிறாங்கன்னு. வீட்டு விட்டு வெளியே போயிருங்கன்றார். உண்மையிலே RS பாரதிக்கு வயது எத்தனை ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். வயதான பிறகு உடலில் ஏற்படுகிற உபாதைகள், மருத்துவ விஷயங்கள் எல்லாருக்கும் சகஜம்தான், யாருக்கு ஒன்றா வரலாம். ஆனால் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், கைது பண்ணிட்டார். உண்மையிலே RS பாரதி துணிச்சலாக வீட்டுக்குள்ளே இருந்தார். காலையில் போனாங்க, பெரிய அப்போது டி நகர் அன்பழகர் இருந்தார் எம்எல்ஏ, அவர் அங்கே போனார், பெரிய கலவரமாச்சு, கைது பண்ணவே உள்ள, அப்புறம் பெரிய தள்ளுமுள்ளாச்சு. அந்த மாதிரி துணிச்சலாக கைது நடவடிக்கையை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் தான் திமுகவினர். ஆனால் முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு ஓடி போய் சிங்கப்பூரில் படுத்துக்கிறாருன்னா, தஞ்சம் அடைகிறார் என்றால் இதை விட அசிங்கம் திமுக எதுவுமே இல்லை. இன்னும் 4-5 அமைச்சர்கள் கைது செய்யப்பட போகிறான்னு தகவல் வருகிறது. கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும். அது யார் நம்ம பேர் சொல்ல வேண்டியதில்லை, சொன்னால் சரியாக இருக்காது. அப்புறம் பேரை மாற்றி சொன்னீங்க, ஆளை மாற்றி சொன்னீங்க, நம்மளை வந்து பாய்வாங்க. கண்டிப்பாக திமுக மீது நடவடிக்கை எடுக்க அல்லது கடும் பாய்ச்சலுக்கு விஜய் அரசும் தயாராக இருக்கிறது. இது நல்லதும் இல்லை. இப்படிலாம் நீங்கள் அவசரப்பட்டு கைது பண்ணிங்கன்னா அது மக்கள் மன்றத்தில் வேறு மாதிரி எதிரொலிக்கும். பழிவாங்க நடவடிக்கை வைத்து எந்த ஆட்சியாளரும் ஜெயிச்சதாக வரலாறுல தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கோம். இந்த மாறி மாறி பழி வாங்கிட்டு கடைசியில் படாத பாடுபடுவாங்க, கோர்ட்லேயோ இல்லை எங்கேயோ. அதனால் எனக்கு தெரிந்தவரை இந்த மேடை பேச்சை வைத்து கொண்டு கைது செய்வது நியாயமல்ல. பட் அவதூறாக பேசினால் வழக்கு போடலாம். ஒரு தனி மனிதர்களை அல்லது ஒரு மரியாதை மிக்க, இப்போ ஹைகோர்ட் என்ன பெயிலியாக கேன்சல் பண்ணாங்க, தள்ளுபடி பண்ணாங்கன்னா, ஒரு முதலமைச்சர் என்ற அந்தஸ்தில் இருப்பவரை நீங்கள் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு நியாயம் இருக்கிறது, தள்ளுபடி பண்ணலாம். பட் அது கோர்ட்டு கேஸு கீழே லோயர் கோர்ட்டில் போட்டு கேஸ் நடத்த வேண்டியது தான். பட் இப்போ நீங்கள் உள்ளே போய் அவரை போடுறதால திமுகவுக்கு தான் வலிமை கிடைக்கும் என்ன கேட்டிங்கன்னா. இது வந்து எப்படின்னா ஒரு 2 விதமாக பார்க்கலாம். அவங்களாம் உள்ளே போக வேண்டிய ஆள் தாங்க, போட்டங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது தேவையில்லாத சர்ச்சையை வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு ஏற்படும். எதை வந்து எப்படி டீல் பண்ணும் அப்படி டீல் பண்ணும். திடுதிப்புன்னு நீங்கள் இந்த மாதிரி வேலையை செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், அது உங்களுக்கே ரிவர்ஸ் ஆகும். காரணம், ஆதவ் அர்ஜுன் இந்த ஆட்சியினுடைய முகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பேசின பேச்சை இப்போ சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு போகிறாங்க திமுக. RS பாரதி அறிவிச்சிருக்கார். கரூரில் நடந்த சம்பவத்தை திமுக சரி செய்யுதுன்னு பேசுனதெல்லாம் வேற. அவர் விஜயபாஸ்கர் சேரும்போது பேசின வார்த்தை இருக்குல்ல, போலீஸாரை வைத்து மக்களை கொன்று விட்டார்கள்னு பேசியிருக்கார். இது ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட் எல்லாமே இருக்குது. இந்த வார்த்தை ஒன்றே போதும் உங்களையே சிக்க வைக்கும். இப்போ நீங்கள் இப்போ அவதூறாக பேசுனீங்கள, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவதூறாக பேசினான்னு நீங்கள் தூக்கி உள்ளே போடுறீங்களே. ஒரு அமைச்சராக இருப்பவர் காவல்துறையை இப்படி பேசினார் என்பது ஒரு காவல்துறைக்கே ஒரு மொரால் கெட்டு போயிடும். ஏன்னா இதோ வந்து கட்சி பதவியை அடித்துக்கொள்வது, ஆளை வைத்து அடித்துக்கொள்வது, இல்லை ஆளை வைத்து அடிப்பது, இதெல்லாம் வேறு. இல்லை எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்காரங்க அடிக்கிறது வேறு. ஒரு பொதுக்கூட்டத்தில் அல்லது வந்து அந்த பிரச்சார கூட்டத்தில் போலீஸை வைத்து கொன்று விட்டார்கள் அப்படின்னு சொல்வதெல்லாம் வந்து எந்த வகையில் ஏற்புடையதில்லை. இது வரைக்கும் அப்படி பார்த்ததே கிடையாது. இது வரைக்கும் உங்கள் அனுபவத்தில் யாராவது சொல்லி கேட்டுருக்கீங்களா இந்த மாதிரி வந்து போலீஸை வைத்து கொன்று விட்டார்கள்னு? நீ ஏதோ விசாரணைக்கு அழைத்துன்னு போய் அடித்து கொண்டாங்கன்னா அதில் வந்து குற்றச்சாட்டு வச்சு நியாயம் இருக்குது. இல்லை, தூத்துக்குடி சம்பவத்திலேயே திமுக அரசாங்கம் அதன் மீது நடவடிக்கை எடுப்போம், அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்போம்லாம் சொன்னாங்க, கமிஷன்லாம் போட்டாங்க, ரிப்போர்ட் ஒன்றுமே நடக்கலையே. சாத்தூர் விஷயத்தில் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சு, அது அப்பீலுக்காக வெயிட்டிங்கில் நிற்குது. அதனால் இந்த மாதிரி விவகாரத்தில் வார்த்தை எப்படி பயன்படுத்த வேண்டும். ஒரு அமைச்சராக இருப்பவர் ஆதவ் அர்ஜுன் எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக போய் பேசிட்டார். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இன்னொரு அந்த அடுத்த அடிக்குள் இன்னும் நடவடிக்கை நமக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட நடவடிக்கை தான் அது பதில் சொல்லும். உங்களுடைய ஆக்ஷனுக்கு கண்டிப்பாக ரியாக்ஷன் இருக்கும். தேவையில்லாமல் இந்த பழிவாங்குகிற விஷயம், அதாவது இந்த மாதிரி விஷயம், நான் என்ன சொன்னேன், ஊழல் பண்ணாங்களா, லஞ்சம் வாங்கினாங்களா, புகார் இருக்கா, எவிடன்ஸோட கேஸ் போடுங்க, தூக்கி உள்ளே போடுங்க, அது தப்பு இல்லை, அது மக்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும். ஆனால் இப்படி மேடையில் பேசுறதுலாம் கைது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தினந்தோறும் 500 பேர் 1000 பேர் கைது பண்ணணும். ஏன்னா திமுக பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ இப்போ நீங்கள் நாஞ்சில் சம்பத் என்ன பேசுகிறார்? நாஞ்சில் சம்பத்
துரை வைகோவை பற்றி பேசினது வந்து ட்ரோல் வந்துட்டு இருக்கு. அவர் பேசின வார்த்தை இப்போ யாரோ மதிமுக புகார் கொடுத்தா நாஞ்சில் சமத்துக்கு உள்ளே போட்டுருவாரா? விஜய் கட்சியில் இருக்கார், அவர் போடுவாரா? வைகோவும் தோழமை கட்சியாக இருக்காரு. தோழமை கட்சியாக இருக்கார், புகார் கொடுப்பாரு இல்லை. நான் ஜென்ரலாக சொல்கிறேன், துரை வைகோவை ஆதரிக்கிற ஒரு நபர் போய் புகார் கொடுத்தால் இவர் இப்படி பேசிவிட்டார், மனநிலை சரியில்லாதன்னு சொல்லியிருக்காருங்க. யார்? துரை வைகோவை. அந்த வார்த்தையெல்லாம் வந்து ஒரு எம்பியாக இருப்பவர் மனநிலை சரியில்லாமல் இருக்க முடியுமா? அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், அது ஒரு புகார் தானே, அது ஒரு அலகேஷன் தானே, அவதூறு தானே. அப்போ அந்த வைத்துக்கொண்டு புகார் கொடுத்தால் இவர் நடவடிக்கை எடுப்பாரா? சிக்கல் இருக்கிறது, இவங்களே போய் சிக்கலில் போய் வலிந்து போய் விழுந்தார்கள் என்றால் இந்த கட்சிக்கு தான் அசிங்கம். நன்றி. நன்றி.